ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ட்ராவல் நம்ம ஏரியாவோட ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வெளியே நல்ல மழை காற்று, மழை இப்போ லைட்டாக தூந்துருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அங்கே உள்ள விடுறாங்களான்னு தெரியல. எல்லோரும் போய் பழக்கப்பட்ட ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். பட் இட்ஸ் அ ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட் அண்ட் எல்லோரும் லைக் பண்ணுற ஒரு ஸ்பாட். அண்ட் அங்கே போய் என்னென்ன விசேஷங்கள்னு பார்த்துட்டு திரும்ப வரலாம். ஓகே, see you. நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் தாங்க திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஒரு திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா, கொலசேரத்துலேருந்து 7 to 8 கிலோமீட்டர்ஸ் அண்ட் கன்னியாகுமரிலேருந்து ஒரு 60 to 65 கிலோமீட்டர்ஸில் தாங்க இது லொக்கேட் ஆகிருக்கு. மார்த்தாண்டத்துலேருந்து வரணுன்னா ஒரு 17 to 18 கிலோமீட்டர்ஸில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. என் வீட்டிலேருந்து இது ஜஸ்ட் 58 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க் பைக்கில் அப்பப்போ வர இடம் தாங்க. அதனால் எனக்கு இது ஒரு ஃபெமிலியராகவே தோணாது. பட் இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா தான். பார்க்கிங் வேணும்னா அந்த பக்கம் போய் ஃப்ரீயாகிட்டு பார்க் பண்ணலாம். பைக்கில் வந்தால், காரில் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கிங் பண்ணி தான் இருக்கணும். அது மாதிரி அஃபோர்டபுள் சார்ஜஸாக இருக்கும். அண்ட் ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, குளிக்கிறதுக்கு டவலு, சோப்பு, ஷாம்பு எல்லா விஷயமே இங்கே கிடைக்கும். அண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு. ஜெம் ஆஃப் கன்னியாகுமரினே சொல்லலாம் இந்த ஸ்பாட்டை. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். தண்ணி வர்றது பெஸ்ட் டைம் டு விசிட்னு சொல்லணும்னா இது ஜூன் டு செப்டம்பர் மந்தில் தான் விசிட் பண்ணேன், இந்த மான்சூன் சீசனில். ஏன்னா தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கும். இந்த மலையிலேருந்து கோதையார் அருவியிலேருந்து வர, கோதையார் மலையிலேருந்து வர தண்ணி. அண்ட் அந்த டைமில் தண்ணி அதிகமாக வந்தால் குளிக்க விட மாட்டாங்க. இப்போ குளிக்க விடலை. பட் தண்ணி கம்மியாக வந்தால் குளிக்க விடுவாங்க. அண்ட் சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு. நல்ல தணுப்பாக டியூபோலி ஸ்பாட்டாக இருக்கும் குளிக்கிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு, ரெஸ்ட் ரூமுக்கு எல்லா வசதியும், எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டியும் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டேக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த இடம் வந்து கன்னியாகுமரியோட பெஸ்ட் ஸ்பாட். ப்ரைட் ஆஃப் கன்னியாகுமரினே சொல்லலாம். பார்க் இருக்குது, பீச் இருக்குது, பார்க் இருக்குது, இங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. கப்புள்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. இது ஒரு நல்ல ஸ்பாட். நீங்கள் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் கைஸ், நம்ம வந்த இடம் தாங்க திருப்பரப்பு ஃபால்ஸ்குள்ளாடி குளிக்க விட மாட்டாங்க. பட் நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து திருப்பரப்புக்கு இந்த பக்கம். இங்கே குளிக்கலாம். பட் இங்கேயும் குளிக்க இறங்குறது ரிஸ்க்கு. தண்ணி நிறைய போயிட்டே இருக்குது. அண்ட் போட்டிங் போகலான்னு நினைக்கிறேன். திருப்பரப்பு ஒரு அடிப்பொலி ஸ்பாட்டுங்க, நல்ல ஸ்பாட்டு. அண்ட் உங்களுக்கு விசிட் பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம ஏரியாவில் ஒரு ப்ரைட் ஆஃப் கன்னியாகுமரி, ஒரு ஜெம் ஆஃப் கன்னியாகுமரின்னு சொல்லலாம். குளிக்கிறதுக்கும் எல்லா விஷயம் பார்க்குறதுக்கும். இது திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு இந்த பக்கம் தாங்க. இந்த பக்கம் நீங்கள் விசிட் பண்ணணுன்னா போட்டிங் பார்க்கலாம். அண்ட் பார்க் இருக்குது, இங்கே வந்து இருக்கலாம். ஸ்கூல் பசங்க ரொம்ப பேர் இங்கே கட்டடிச்சிருப்பாங்க. ஸ்கூல் மட்டும் கிடையாது, காலேஜ் பசங்க ரொம்ப பேர் கட்டடிச்சிருப்பாங்க. லவ்வர்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க மோஸ்ட்லி. ஆனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அண்ட் இது பார்க்குறது நல்லா இருக்கும். பிகாஸ் அங்கேருந்து வர தண்ணி எப்படி பாஞ்சு ஒழுகி போகுது, அந்த ஃபால்ஸுக்கு எப்படி போகுதுன்னு சொல்கிறது ஒரு விசிபிலிட்டி தான் இங்கே இருக்கும். அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஷூட். நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவாங்க. அந்த அப்புறத்தில் தெரியுது மண்டபத்தில் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அண்ட் கோவிலோட ஃப்ரண்ட் வாசல் தாங்க அதாக தெரிகிறது. அண்ட் இங்கே பார்க் இருக்குது, போட்டிங் இருக்குது. போட்டிங் சார்ஜஸ் வந்து பெடல் போட்டிங் இருக்குது, மற்ற மாதிரி ஸ்பீட் போட் எல்லாமே இருக்குது. அதுக்கு தக்கவாறு போட்டிங் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே இன்றைக்கி போட்டிங் போக முடியாது, பிகாஸ் தண்ணி நிறைய இருக்கிறதுனால போட்டிங் அலௌட் கிடையாது. அதனால இன்றைக்கி வந்து வீக் டேஸ் ஆனதுனால அவ்வளோ கூட்டமும் கிடையாது. இங்கே வரணுன்னா வீக்கெண்ட்ஸில் பாருங்கள், வீக்கெண்ட்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். வைப் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மோஸ்ட் வீக்கெண்ட்ஸ் வீக் டேஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் ஏ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி, ஒரு நல்ல ஒரு ட்ரிப்புன்னு இல்லை, சும்மா போய் விசிட் பண்ணிவிட்டு நேற்றுக்கு ஒரு ஆள் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. நம்ம ட்ரிப்பரை பற்றி நான் ஃபுல் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் மைக் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதுனால அங்கே பேசலை. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். நேற்றுக்கு ஒரு ஆள் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம். பட் வேறு லெவல், ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன். கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தோம், ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வந்த பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். அண்ட் நல்லா இருந்துச்சு ஒரு திருப்பரப்பு ஜேர்னி. இதை பற்றி
வேறு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆட்டு இன்னொரு வீடியோ நான் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன் நம்ம ஏரியாவில் உள்ள எல்லா ப்ரைடையும் பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஜித் நாகப்பன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, நிறைய வீடியோஸ் இன்னும் இந்த போல வரும். ஓகே, until then, bye from Ajit and see you guys.